இனிமேல் பாஜகவில் நீடிக்க முடியாது. காங்கிரஸில் இணைந்த பாஜகவின் தேசிய தலைவர் அதிர்ச்சியில். பாஜக மேலிடம். அதாவது ஹரியானா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு ஆளும் கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் பணிகளில் அங்கு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. பாஜகவின் 67 பெயர்கள் கொண்ட முதல் வேட்பாளர்கள் பட்டியல் சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. பகதூர்கர், காலனூர், ரோவரி உள்ளிட்ட சில தொகுதிகளில் வேட்பாளர்கள் மீது பாஜக கட்சியின் தலைவர்களே அதிருப்தி தெரிவித்திருந்தனர். தேர்தலில் சீட் கிடைக்காததால் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் பாஜக கட்சியிலிருந்து ராஜினாமாவும் செய்தனர். இதுபோன்ற காரணங்களால் கட்சியில் பெரும் சலசலப்பும் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் மேலும் ஒரு முன்னாள் பாஜக அமைச்சர் பாஜகவிலிருந்து விலகியிருக்கிறார். முன்னாள் அமைச்சரான பச்சன் சிங் ஆரியா என்பவர் சபிடோன் என்ற தொகுதியில் போட்டியிட தயாராகியிருந்தார். சமீபத்தில் ஜேஜேபி என்ற கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த ராம்குமார் கௌதமுக்கு அத்தொகுதியில் போட்டியிட பாஜக கட்சி வாய்ப்பு கொடுத்தது. இதனால் அதிருப்தியடைந்த முன்னாள் அமைச்சர் பச்சன் சிங் கட்சியிலிருந்து நேற்று விலகினார். இது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது. அதே சமயம் கடந்த 3 மாத காலத்தில் பாஜகவின் முக்கியமான அமைச்சர்கள் 11 பேருக்கும் மேல் பாஜகவிலிருந்து விலகியுள்ளனர். இவர்கள் அனைவருமே பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் ஆதரவாளர்களாகவும் இருந்து வருகின்றனர். ஆகையால் தற்போது ஜே.பி. நட்டாவும் பாஜகவிலிருந்து விலக உள்ளதாகவும் அதற்காக தொடர்ந்து பாஜக மேலிடம் ஜே.பி. நட்டாவிற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதனால் பாஜகவிலிருந்து விலகிய 11 அமைச்சர்களுடன் ஒரே நேரத்தில் காங்கிரஸில் இணைய ஜே.பி. நட்டா முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த சம்பவம் தற்போது இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பையும் கிளப்பியுள்ளது.